திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் வந்துட்டு இருக்காங்க ஸ்பான்சரு, இருந்தாலும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவங்க ஆரம்பிச்சிட சொல்லிட்டாங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க சாமி. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. வாங்க சார், ஆனந்த் சார் வாங்க 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 சார். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. இப்படி வந்துருங்க சார், இப்படி வந்துருங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ. ஓம் அருணாச்சலேஸ்வராய வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. இப்படி வந்துருங்க சார், வந்துருங்க சாமி. நமச்சிவாயம். இன்னைக்கு ஸ்பான்சர் வந்து இவர் ஆனந்த் சார். இவர் வந்து நம்ம ஒரு 5 வருஷம் சப்ஸ்கிரைபர், யூடியூப் சப்ஸ்கிரைபரு. தொடர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க
இவங்க குடும்பத்தார் தான் இன்னைக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க நமக்கு. திரு ஆனந்த் சார், அவங்க குடும்பத்தினர், அவங்க வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, சொன்னோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க எல்லாரும் இலை போட்டு காத்துட்டு இருக்குது. அதனால சரி சரி. நமச்சிவாய. ஆனந்த் சார் இவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க, அதுவும் சொல்லிடுறேன். ஓம் நமச்சிவாய. பரிமாறுங்க, போங்க சார், பரிமாறுங்க. தேங்க்ஸ் சார். சரிங்க, சாரிட்ட கொடுங்க, அவங்க கையால் பரிமாற்றம் கொடு, அவங்க கையால் பரிமாற்றம் கொடு. போமா குட்டி பையா, நல்லா இருக்கியா? சரி சரி, வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கியா? சரி சரி. படிக்கிறேன்ல? சரி சரி. அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க பாருங்க. நடக்கிறதே எனக்கு தெரியல. இன்னைக்கு யதார்த்தமாக வர நீங்கள் வரீங்க. சாப்பிட பரிமாறுங்க, கொடுங்க, அவங்க பரிமாற்றம், கையால் பரிமாற்றம். இப்படி வாங்க இப்படி வாங்க. இவங்க கிட்ட கொடுங்க, ஸ்பான்சர்ஸ் அவங்க கையால் பரிமாற்றம். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? குட்டி பொண்ணு நல்லா இருக்கியா? போ கொடுங்க, என்ன வேணுமா கொடு. ஐயா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. இந்த பந்தி கொஞ்சம் தான், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெளியில வெயிட் பண்ணுங்க ஐயா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. அம்மா பாப்பா சாப்பாடு கேட்குறேங்க. நான் சாமி ரிஷிகேஷ், சாப்பிட்டியா? 10:30 மணில 11 மணிக்குள்ள ஆரம்பிச்சிருவோம், ஃபுல்லாக ஆகிடும். நீங்கள் எப்போ போறீங்களோ அப்போ சரி சாப்பிடுங்க. நம்மகிட்ட அந்த கணக்கு. சரி சார் சரி சார். ஒரு மணி நேரம் வாங்கி சாப்பாடு இந்த மட்டி முடிட்டு இருங்க. இந்த பந்தி முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும்? சாப்பாடா வேணும்? அம்மா இந்த பக்கம் சாப்பாடு கொஞ்சம் வைங்கம்மா. சாப்பாடு தூக்கி கேட்குறேங்கம்மா. இது வந்து நம்ம ரெகுலர், நம்ம ரொம்ப நாள் ஸ்பான்சரு, நண்பர், அப்படி ஸ்பான்சர் நண்பர் ஆகிட்டார். நம்ம வீட்டில் ஒரு மாதிரி அவர் அந்த மாதிரி வீட்டில் ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு மாதிரி நம்ம சொந்த மொத்த மாதிரி இவர் நம்ம இது போட்டிருக்கோன்னு இதுக்காகவே வந்து ஃபேமிலியோடு வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நல்ல விஷயம். மதிசூடு மண்ணலார்தம் அடியாரை அமுது செய்வித்தல் மண்ணில் பிறந்திருக்காங்க பயனே அதாங்க. இதோடைய பலன் வந்து வாயில் சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அந்த இவர்களுக்கு வந்து இந்த அன்னதானம் உபயதாரர்களுக்கு அன்னதானம் சாப்பிட்றவர்களுக்கு இடையில பாலமாக இருக்கிற வந்து அதனால் இவருடைய இது மிகப்பெரிய ஒரு அவர் செய்கிற சேவலாம் நமக்கு கிடைக்க அது முடியாது. பாலம் சும்மா ஒரு நம்ம 2 பேர்த்துக்கும் இவர் தான் பாலம். ஆமாம், கடந்து போகிறதுக்கு. அதனால் ரொம்ப சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். போய்ட்டு வாங்க, போய்ட்டு போய் சாப்பிடுங்க, போங்க, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, போங்க. சாமி வா, சாமி வாங்கிக்கோங்க. சரி சரி, நன்றி நன்றி. வாங்க வாங்க உள்ள. சொன்னாங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? நான் சொன்னல, நீங்கள் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? வாங்க, நமச்சிவாய். அடுத்த பந்தி கூப்பிட்டுருப்பா. நீ இந்த பக்கம்லாம் உட்கார வச்சுருங்க.
நான் வர்றதுக்கு நம்ம ஊர் அவங்க வர்றது சந்திக்கிறது எதிர்பார்க்கவே ஏன் உங்களுக்கு தெரியாது அது ஓப்பன் பண்ணது? உள்ள ரூமில் போயிட்டு சரி சரி 10 நாளாக இதை போட்டுன்னு நீ யாராவது இருக்கிறாங்களா புதுசாக போகிறாங்களேன்னு வரேன். புதுசாக போடுறாங்கன்னு அதை வந்தீங்களா? கூட இல்லைன்னா இவங்க வந்து நிற்கிறாங்க என்ன நடத்துகிறாங்க. சாமியா உட்காருங்க. சரி உட்காருங்க உட்காருங்க. சந்தோஷமா? சந்தோஷம் சார், சூப்பராக பண்ணிட்டீங்க சார். ஆ? ரொம்ப இது இல்லாமல் சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக. ஆமாம், எல்லாரும் வயிறாரும் சாப்பிட்டோம், எல்லாருமே சாப்பிட்டோம். அதான் வயிறாறு சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். அதான் இதுக்கு மேலே கீழே வரவங்க எல்லாருமே எல்லாருமே பாருங்க. இப்போ பசின்னு யார் வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த டைமுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்தால் சாப்பாடு. நமச்சி ஐயா, நான் வந்து 3 வருஷம் அவங்ககிட்டயே மாறாக இருந்தேன். இன்னும் அவங்க டேரெக்டாக வெற்றி வைக்கிட்டேன். அவங்கள பார்த்துருந்து இப்போ இங்கே வந்தார். ஏதாவது இருந்தாலும் சாப்பாடுலாம் எப்படி இருக்குங்க ஐயா? சாப்பாடெலாம் வந்துருப்பாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. இதே மெயின் கடைப்பிடிக்க பைசா தேவையில்லை. சாப்பாடு நல்லா அதுதான் சொல்றேன், காசு கொடுக்க மாட்டோம், சாப்பாடு நல்லா போடுவோம். வீணாகாது. நீங்கள் பொருள் கொடுக்குறது இல்லைன்றதுலாம் சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா வீணாகும். நமச்சி காலையிலேருந்து அன்னதானம், நல்ல சுவையான அன்னதானம். இதேமாரி கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நல்ல இது ஓம் அண்ணாமலையார் கருவூர் அண்ணாமலை. அன்னதானம் செஞ்ச ஸ்பான்சர்ஸ் அவங்க நல்லா இருக்கணும். இந்த அன்னதானம் போட்டால் ஸ்பான்சர் உள்ளதும் நல்ல அண்ணாமலையார் அருள் கிடைக்கும். ஓம் நம சிவாய. பாட்டியம்மா இப்படி உட்காந்துக்கிறியா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா? ஆமாம், உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும்னு நினச்சேன். இது நம்ம சொந்த இடம் கிடையாது, வாடகை தான். இல்லை இங்கே நாமளே வாடகை தரோம். நம்மளே வாடகை தான். இல்லை சொல்கிறேன் நான், ஏன்னா இப்போ இதுக்கே வந்து ஏகப்பட்ட பேர் அதெல்லாம் வருங்க, அதெல்லாம் பார்த்து ஏகப்பட்ட பேர் 10 கத்திரிக்காய் 1/2 கிலோ தான் வாங்க போகிறோம். நம்ம கரெக்டாக 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுக்கிறோம், பொறுக்கி எடுத்து வரோம். மீதி ஒதுக்கு அந்த பொறுக்கி எடுக்கிறதுலையும் புழு பூச்சி இருக்க தான் செய்யும். அதையும் கட் பண்ணி வரமா தான் போட்டாங்க. போட்டுன்னு போயினே இருக்க வேண்டியதுதான். சரி சரி, நம்ம பேசுவோம் தான், அதனால முடியாது. நான் காசு கொடுத்து பழகவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் எப்பயுமே. ஏன்னு வச்சுக்க, நம்ம ஆளுங்க எதிர்பார்க்கறதுக்கு 20 ரூபா கொடுத்தா அங்கே போகலாம். அவங்க விருப்பப்படுற இடம் அது போட்டோம். நான் தான் சொல்கிறேன், என்ன தோணுதோ நான் சிவனடியார்கள் அன்னதானம்னு மட்டும் சொல்லியே, இது எல்லாருக்கும் அன்னதானம். 4 பந்தியில் 3 அப்படியே ஒரே ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் தான் ஒரு பந்தி அமைக்க முடியும். மற்ற வாட்டி அடுத்தடுத்து பந்தியாக அமைக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நிற்பாங்க, ஒரு பக்கம் போய் நிற்பாங்க, ஒரு பக்கம் வந்து நிற்பாங்க, போய் நிற்பாங்க. ஸோ அதனால் ஒரு 3-4 பந்தி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நான் காலி ஆயிடுச்சு, கிளம்பிட்டு போயினே இருப்பேன். சில பேர் 12:30 மணிக்கு வராங்க, அங்கே முடிச்சுட்டு. நான் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பராக டைம் வச்சுட்டு நீங்கள் அனுப்புவாங்க. அது அவர் அனுப்புகிற ஆள், அவர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நாம் ஏன் இவங்க அதெல்லாம் வேணாம், அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கடந்து தான் வரணும். நாம் நிறைய கடந்துட்டு தான் எடுத்துகிட்டு போய் கிரிவல பாதையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து என்னென்னா, நிறைய சாப்பாடு வரதால 2 சாப்பாடு கையில் வச்சுட்டேன், இன்னொரு சாப்பாடு அது மாதிரி வீணாகுதுன்றது. அதான் என்ன பண்ணேன், ரொம்ப நாளில் யோசனை, ரொம்ப நாளாக வாடகைக்கு தேட்டு இருந்தேன். ஏதாவது இருக்கட்டும், அதுவும் உட்கார உங்கள்கிட்ட மனசார சொல்கிறேனே, நகையை வச்சு கடன் வாங்கி ரெடி பண்ணி கட்டி நான் இது பெருமைக்காக சொல்லலை. நம்ம இது ஒரு விஷயம் பண்ணிட்டோம். நம்மகிட்ட ஒரு 15 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமும் இருக்குது. நம்ம நம்பி இது எல்லாமே இருக்காங்க. இது மட்டும் இல்லை சாமி, இது மட்டும் இல்லை, இத்தனை பேர் செயல்படுறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரம் இதில் எல்லாமே கனெக்ட் பண்ணி தான். சரி, அண்ணாமலையார் பார்த்து படுறா அப்படின்னு தான். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த 10 நாளில் 3 நாள் 4 நாள் அன்னதானமே இல்லை. இருந்தாலும் அவ்வளோ இது, ஏன்னா வடை பாயாசம் இதெல்லாம் செலவு, இதெல்லாம் கணக்கு பண்ணால் அவ்வளோ பரவாயில்ல.
கடவுள் இப்படி தான் பண்ண சொல்லியிருக்காரு. சார் நம்பிட்டு அவர் செய்ய போகிறாருங்க. அதுதான் நம்ம பிளான் பண்ணி வந்தீங்க, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். செய்ய முடியலனாலும் அவர் பண்ணுறாருன்னா கண்டிப்பா போயிடணும். மனசை கொடுத்துட்றாரு, அந்த மனசை கொடுத்துட்றாரு. அப்போ வேலை நடக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம விஷயத்தில் ஆழ்ந்து உள்ளே போனோம், அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடலாம். நாம என்ன பிளான் பண்ணுறது? இன்னொன்று ஐயா போட்டாவே எதிர்பார்த்தேன். யார்? நமச்சிவாய போட்டேன் இருக்கே. அதுதான் வாங்க மட்டும் தான் பார்த்தேன். வாங்க. நாங்கள் சாமி அவர் படம் இல்லாமல் என்னைக்கு சாமி நம்ம இது பண்ணிக்கிறோம்? தெரியுது பாருங்க. இது இங்கே சரியாக மாட்ட முடியல, இடம் இங்கிருந்து பார்த்தனா சண்முக தாத்தா படம் இல்லாமல் இது எத்தனை நாள் சரி சரி அவுக்க மாட்டீங்களேன்னு இப்போ தான் பார்க்குறேன். சண்முக தாத்தா, சாவித்திரி பாட்டி, இந்த ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஒரு வந்து ஆமாம். அதனால தான் இது வந்து மாட்டுறதுக்கு, ஏன்னா இடம் இது பெரிய படமாக்குதா, இது மாட்டினா இப்படி தடுக்குது. அதனால இது இன்னைக்கு யோசிச்சு பிளான் பண்ணி வச்சு, அதனால ஏன்னா உடனே நம்மளும் அடுத்தடுத்த இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்கு. அதனால சண்முக தாத்தாலாம் நம்ம யோசிச்சேன். அவர் எங்கள் வீட்லேயே இருக்கிறாரு. அவர் எங்கள் வீட்லேயே ஒரு படங்குது. எங்கே இருந்தாலும் அண்ணாமலையார் ஏதாவது ரூபத்தில் வந்து காட்டுறோமா? அவரு தான் கண்டிப்பாக நல்ல மனிதர். அதனால தான் அவருக்கு சேவை செய்ய, அதனால தான் அவருக்கு சேவை செய்ய வச்சார் கடைசியாக கடவுள். யூடியூப்ல பார்த்தேன். சரி சாமி. அது ஐயா சாமி நமச்சிவாய். சாமி ஒரே நிமிஷம் சாமி. சாமி சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். அங்கே போய் வாங்கிங்க, போங்க போய்ட்டு வாங்க, போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும்தான் ஒரு பந்தி நம்ம கட்டமைக்க முடியும். அடுத்தது ஒரு பக்கம் வருவாங்க, ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க, ஒரு பக்கம் போவாங்க, ஒரு பக்கம் வருவாங்க. அதனால் இன்னொரு பந்தி ரொம்ப வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்ம அப்புறம் அது டைம் ஆகும் நமக்கு. பாய் என்ன பாய்? பரவாயில்ல பாய் தேடி வந்துட்டுறாரு. ஆனந்த் சார் ஒரே நிமிஷம் வாங்க, ஒரே நிமிஷம். நீங்கள் ஏன் சார் இலையை எடுக்கிறீங்க சார்? ஐயா வாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அண்ணாமலையார் அருள் இருக்கு. இதே மாதிரி தான் எப்பயுமே இருக்கும் ஐயா. அதான் அண்ணாமலையார் அருள் இருக்கு, சிறப்பாக இருக்குது. இவர் இன்னைக்கு ஸ்பான்சர், இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்காரு. வாங்க வாங்க ஐயா. இன்னைக்கு ஃபேமிலியோட வந்திருக்காரு ஒரு ஸ்பான்சரு. நல்லா இருக்கீங்க, சிறப்பாக இருந்தது. நன்றிங்க. நல்லா சாமி அவர் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார், பெரியார் நந்தியிலேருந்து வெளியே வரமாட்டார். அவர் நான் இங்கே கொண்டு வந்துருக்குன்னா வாங்க சாமி, நேற்று நான் இங்கே சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதே போல் அதோட இன்னைக்கும் சிறப்பாக இருக்குது. சார் தான் ஏற்பாடு எல்லாம் நம்ம இது கொடுத்தாலும் சாரோட இது தான் ஃபுல்லாகவே. சரி சரிங்களா? அவர் தான் இது, அவருக்கு தான் அந்த இது. ஒரு நாள் பார்த்துங்க சாமி. கண்டிப்பாக கண்டிப்பாக. வேறு எங்கேயும் போக மாட்டேன். சரிங்க 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 சார். வாங்க சாமி, சரிங்க சார். அவர் பார்த்துங்க. சரிங்க சரிங்க சார். வாங்க சார். சரி பார்த்துங்களா? சிறப்பாக வாங்க வாங்க, நல்லா இருக்காங்க. சரி வாங்க சாமி. இவர் வந்து நமக்கு இன்னைக்கு ஸ்பான்சர் ஃபேமிலியோட வந்திருக்காரு, அன்னதானம் கொடுக்குறாரு இன்னைக்கு. நாங்கள் பார்த்தேன் பேரை காணுமே அப்படின்னு. இது பேர் அதான் நேராக வந்துட்டார்ல, அதனால இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அது நேராக வந்துடுவாங்க. அவங்களால் பண்ணாமல் வேறவங்க பண்ணும்போதே ஸ்பான்சரே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷம். இந்த சேவை வந்து ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சேவை. சரிங்க. இந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. சரிங்க சார். ஆக்சுவலாக கர்ணன் வந்து தானம் தர்மம் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா கர்ணனை வந்து தானப்பிரபுன்னு தான் சொல்லுவாங்க, தர்மப்பிரபுன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் இறந்து சொர்க்கலோகமான பயங்கர பசியாம். என்ன பண்ணுறது டைம் நாரத்தை கூப்பிட்டு கேட்டிருக்க, ஐயா ரொம்ப பசிக்குது, சொர்க்கலோகம் வந்துட்டால் பசி எடுக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு இங்கே வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு. நாரதர் சொன்னாரா, உங்களோட ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சிடு அப்படின்னா, வச்ச உடனே பசி அடங்கிருச்சான். வாயிலேருந்து எடுத்தோடனே திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாரதர் கேட்டுக்காரு, என்ன கொடுமை அப்படின்னா, நீ நிறைய தர்மம் பண்ண, கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், ஆனால் சாப்பாடுன்னு கேட்டு வந்தவங்களுக்கு உன் ஆள்காட்டி வரல காமிச்சு அங்கே போய் சாப்பிடுன்னு கை காமிச்சேன். நீ பண்ணது தான தர்மம் இல்லை. சரி. ஆனால் உலகத்துலேயே சிறந்தது வந்து அன்னதானம். அதை நீ பண்ணாமல் ஆளை இடம் காமிச்சு விட்ட, அதனால அந்த ஆள்காட்டி வரல வாயில் வச்சேன்னா உனக்கு பசி அடங்கிச்சுன்னு வரோம். சரிங்க சார். இவர் வந்து இன்றைக்கி வந்து 1,00,000 பேருக்கு மேலே பசி ஏற்றிருக்கிறார். ஒரு வண்டிக்காக நான் வெயிட் பண்ண காலம்லாம் இருக்குது. தூங்கிட்டு இருந்தாலும் வந்து நின்று ஹார்ன் அடித்து இது பண்ணுவார். இவர்கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே எல்லாரையும் நம்ம அதற்கு சாப்பாடு கொடுக்குறவங்க, ஆனால் இவர்கிட்ட மட்டும் ஒரு தனியான ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இன்னொருத்தையும் சொல்லியிருக்கேன். எப்போ சாப்பாடு அன்னதானம் வண்டியை கொடுக்க வந்தாலும்
வண்டி விட்டு இறங்கணும்னு பூமி தாயப்பன் இதுதான் வந்து நானும் கூட வரும்போது நான் பார்த்து கொடுப்பாரு. எப்போ இறங்கினாலும் வந்துட்டு திரும்ப ஏறி உட்காரும்போது கும்பிட்டாயிருவார். அது வந்து நிறையா பேர்த்து பார்த்துருக்கேன். ஆனால் ஒருத்தர் பார்த்தேன், அதனால் கேட்டேன், சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மண்ணு மேலேயும் அண்ணாமலையார் மேலேயும் இருக்கிற ஒரு இன்றைக்கி நம்ம இதில் நிற்கிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து அண்ணாமலையார் நம்மளை இது பண்ணி இந்த பாதையில் போய் பண்ணு அப்படின்னு காமிச்சதுனால அந்த பாதைக்கு பூமி தேவைக்கு நன்றி சொல்கிறாரு பார்த்தீங்களா. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரி, இன்றைக்கி இவர் மூலியமா அன்னதானம் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி. ஏன்னா பேசிகிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன், சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்கோம் பார்சலில், ஆனால் நிறைய வேஸ்டேஜ் இருந்துச்சு. இன்னொன்று வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாச்சு. பொதுமக்கள் வந்து கேட்கும்போது அது மனசு ரொம்ப கஷ்டமாக மனசு கஷ்டப்பட்டார் சார். பசியில் வந்து கேட்கும்போது சாமியாருக்கு மட்டும்தாம்மா இன்றைக்கி இல்லை, கார் வேனில் வந்தேன்னா கேளு தரேன், ஆட்டோவில் வரும்போது கேட்காத அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்க்கும்போது எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, என்ன இப்படி சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னு சொல்ல வைக்கிறிய அண்ணாமலையார் அப்படின்ற அந்த வலி வேதனை அதை நிறைய நாள் அனுபவிச்சுக்கிறேன் நான். இல்லைன்னு நீ ஆரம்பிக்கிறேன்னு அவர் சொன்ன உடனே கேட்ட முதல்ல எப்போ ஆரம்பிக்கிறீங்க, எந்த டைம் அப்படின்னு தான் கேட்டேன். சரிங்க சரி. காலையிலே மதியமாக நைட்டா அப்படின்னு. காலையில் அப்படின்னாரு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. சரி. நமக்கு சிவா. ஸ்பெஷல் இன்னைக்கு ஒன் டே ஃபுட்டோட ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு ஒன் டே ஃபுட்டு டெய்லியும் தான் அண்ணா. புளி சாப்பாடா? புளி சாதம் தரலாம் புளி சாதமா தரலாம். சார் சார் வந்து விட்டு ரேசி. சார் வணக்கம், வாங்க சார். ஃபோட்டோ எடுத்து வாங்க சார். நாங்கள் வந்து நேற்று முந்தானத்தை ஐயா போட்டு காமிச்சார். சரிங்க அவர் சொல்லுங்க போட்டு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் சார். பத்திரம் போயிட்டார். சென்னையில் ஐடி ஆஃபீஸில் சரி சரி நல்லா தங்கமான டைப்பு. சரி, இப்போ வந்து கடை எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு பார்த்து மெய்சிலேருந்து போச்சு. அப்படிங்களா? நான் நம்ம சொல்லிட்டேன், பையன் கல்யாணத்துக்கு அங்கே கோயில் தாலி வச்சுங்க வந்து சாப்பாடு போனடா டெய்லி தான் கல்யாண சாப்பாடு. டெய்லியுமே இதான் சாப்பாடு. அதுவும் நம்ம நேரில் வந்து கையில் பரிமாறும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கல்யாண சாப்பாடு ஒரு 4 பூரா இங்கே சாப்பாடு போடணும். போட்டலாம் தெரியாத போட்டலாம் அப்படின்ட்டு போட்டலாம். சாரி அடியே செய்ய போட்டலாம். உன்னை பார்த்தா சாவித்திரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்குது. என்ன மூக்கு மட்டும் கொஞ்சம் கூசா இருந்துச்சுன்னா நீ தான் சாவித்திரி பாட்டி. ஆமாம். உன் பேர் என்ன? என் பேர் சின்சாயா. சின்சாயா? சிந்தாயா நீ? ஓ சின்சாயா. ஜிம்செல்வி. ஓ சின்சாயா. என்ன ஊர் நீ? இதே ஊர் தான். எங்க வீடு? அந்த லாஸ்ட் 2 ஊர் இருக்குது. கோயிலுமா 2 ஊர் இருக்குது. கம்மியே இல்லை. அது யாரும் தொட மாட்டுறாங்க அப்படின்னு. ஏன் உன்னை பார்க்குறேன்னா இந்த மாதிரி கடைசி காலத்தில் மொட்டை அடிச்ச மாதிரி இதே மாதிரி தான் இருந்துச்சு சாவித்திரி பாட்டி என்கிட்ட. அதனால தான் ஒன்று 2 ஊர் இருக்குது. கீழாங்க ஆளுங்க கீழாங்க சட்டை போடுறாங்க. நல்லா இருக்குது. சரி, சாப்பிட்டியா நீ? திருப்தியா? நல்லா இருந்துச்சா? சரி, போதும் சாப்பாடு வாங்கினியா? எல்லாம் இவ்வளோ செஞ்சது போதுமா? போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். சரி பாட்டி, பத்திரமா போயிட்டு வா. டெய்லி வந்து சாப்பிடு. நீ போய் சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீ டெய்லி வந்து சாப்பிடு. சாப்பிட்றேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு வீடியோவில் பாரு, சாப்பாடு இருக்குது. ரசம் மட்டும் வாங்கி. ரசம் மட்டும் கொடுங்கம்மா, ரசம் மட்டும் கொடுங்க இருக்கு. சரி, உட்காருங்க. இல்லை பரிமாறலாம். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆளுங்க. நாங்கள் சார் நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க. நாங்கள் பரிமாற உட்காருங்க. அம்மா எல்லாரும் வாங்க. வா குட்டி போய் வாங்க அக்கா வாங்க. சார் சாவித்திரி பாட்டி தூரமாக வந்து பார்த்து லாஸ்ட்டாக சாவித்திரி பாட்டி பார்த்துமே மொட்டை வச்சின்னு அதே பெட்ஷீட் பாரு, கட்ட போய் பாரு. உட்காரலாம். கை கட்டுவாங்க. சின்சாயே, ஓ சின்சாயே கேட்கலையா? சிந்தாய் தானா? சிந்தாயி, உன் பேர் என்ன? என் பேர் சின்சையா. ஓ சின்சையா.
காலத்துக்கு அதே மாதிரி கூப்பிட்டாங்க வேறு எந்த சரி சரி அதே அதே மாதிரி தான் இருக்கு வேற. உட்காந்து உட்காந்து உட்காந்து. பையனை சாப்பிட்றது கூட்டிகிட்டு போக முடியல. நாடு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறதா அவரை சாப்பிட்றது ஒரு மாதிரியா சாப்பிடுவான். வாடா தம்பி என்ன எங்கேருந்து வரு விதிட்டு வந்து வீட்டில் யாரும் இல்லையா? ஒய்ஃப் எதுவும் இல்லையா? நான் 2 பேர் தான் சார். நீங்கள் 2 பேர் தானா? பேர் என்னப்பா? என்ன பேர்? தனசேகர். கணேஷா கணேஷா. சரி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போங்க. வேலை பார்க்குற பக்கத்தில். சரி வாங்கிட்டு போங்க. நான் மாஸ்டர் தான் இருக்கோம். மாஸ்டர் சரி. வேலை கொடுத்துட்டு போகும்போது மத்தியானம் சாப்பாடு. சரி சரி. உங்கள் ஒரே பையனா? ஆமாம், இன்னொரு பையன் இருக்காரு சார். புதுக்கோட்டில் இருக்காப்புல. சரி சரி. இவங்க அம்மா இல்லை, நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கிறீங்க. சரி வாங்க வாங்கிட்டு போங்க. சரி தனசேகர், நாளையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவர் கூட்டின்னு வந்து சாப்பாடு வச்சுட்டு போக முடியலையா? சின்சல்ல பாய். பாய் சாப்பிடுங்க போங்க. நான் சாப்பிட்றேன். சரி சரி வயிறு ரொம்ப சாப்பிட்றோம். அவங்களுக்கு இடம் போடுங்க, சாப்பாடு போடுங்க அவங்களுக்கு. வேற போதுங்களா? அவ்வளோதான், அதுவும் அதிகம். இது மட்டும் சாப்பாடு இது ஃபுல்லாக வேணுமா? கொஞ்சமாக வைங்க, வேண்டாம் வாங்கிக்கோ. சாப்பாடு நிறைய சாப்பிட்ணும் சரியா? கொஞ்சம் கொஞ்சம். சரி. சாம்பார் ஊற்றுங்கம்மா, சாம்பார் ஊற்றுங்க. ஆமாம் சார், வேண்டாம் வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க. என்னம்மா குட்டி பையா எல்லாம் சாப்பிட்றா. உங்கள் அப்பா உனக்காக தான் உழைச்சிங்கிறாரு காலம்புறா. ஒரு வாட்டி உன்னை பற்றி பேசாமல் இல்லை உங்கள் அப்பா. பையனோட எதிர்காலம், பொண்ணோட எதிர்காலம், பையனோட எதிர்காலம். புரியுதா? என்னடா அப்பா ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாருன்னு ஃபீல் பண்ணாத. உங்கள் அப்பா உன் மேலே நிறைய கனவு இருக்குது. அந்த கனவெல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டார், அடுத்தவங்கிட்ட தான் சொல்லுவார். புரியுதா? சாப்பிடுங்க சாமி. கப்பில் நைட்டுக்கு தேவையானது வாங்கி போயிடுறாங்க. அங்கே இருக்காங்க, அங்கே ஒருத்தங்கிறாங்க ஹேண்டிகேப், அங்கே ஒருத்தங்க ஹேண்டிகேப்னா என்ன பண்ணுவேன், கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே 60 பேர் வாங்கி போய் இன்றைக்கும் அப்படியே கப்பில் இப்போ சாப்பிட்டோன்னே நைட்டு சாப்பிட்ணும், கொடுங்க கொஞ்சோன்னு கொடுங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஷெட்டு போட்டு வீடியோ காமிச்சா இது வாங்கி நைட்டுக்கு வச்சுப்பாங்களே எப்படி அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இது நம்ம இதுவில் கொடுத்துட்டு போவோம் இல்லைங்களா, கிரியோவில் பாருங்க. ஆமாம், 2 வாங்கி 1 சாப்பிட்டு 1 நைட். ஆமாம், இப்போ சாப்பிட்டுட்டு கப்பில் வேறு வாங்கி போகிறாங்க. அதான் கேட்டது அதுதான், நைட்டுக்கு வச்சுப்பாங்களே ஒரு சாப்பாடு நல்லா இருக்குது தாங்குதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதான் அதே மாதிரி அந்த நிறைய சாமிகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அந்த கப்பில் போட்டு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. எதுவும் தருங்க கிடைச்சிருக்கு. சாமியாண்ட வச்சுருங்க, சாமியாண்ட வச்சு. ஓகே, தேங்க்யூ நமஸ்கார். ஏதோ கிடைக்குது, குழம்பு தான் சரியாக இருக்கும். நைட்டுக்கு வேணுமா? வாங்கிக்கோங்க. கொடு பாக்ஸில் வாங்கிக்கோங்க. அன்பாக உபசரிக்கணும், அதான் மெயின். நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பராக. இந்த ஆந்திராக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், பேசிட்டு தான். பரவாயில்ல அன்பாக செய்கிறாங்க, நம்ம நண்பர் ஒரு 500 கொடுத்துட்டு போனோம் பேசியிருந்தோம். சரி அதுதான் சார் முக்கியம். அதனால் சாம்பார் நல்லா இருக்கு, ரசம் எல்லாம் ரைஸ் நல்லா இருக்கு. ஒரு ஆளை தப்பாத எல்லாமே நுனியலை. சரி பான்சர்னா யாரும் கொடுக்குறாங்களா நீங்களே வாங்கிறீங்களா? நம்ம யார் தான் வராங்களா? நான் இன்றைக்குமே இன்னும் 5 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். வரைக்கும் யார்ட்டையும் நான் கேட்டது கிடையாது. அவருக்கு தெரியுமே ஆனந்த் சாருக்கு, யாருக்கிட்டையுமே ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு கேட்டது. சொல்லவே மாட்டாரு, தனியாக சாப்பிடுங்கிறாரு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 3 to 4 முடிஞ்ச அளவுக்கு நான் வர முடிஞ்சு நான் வந்துடுறேன். பூஜை உங்களுக்கு தெரியல, அதாவது பரவாயில்ல, நான் ஓய்வு கிடச்சிது.
ஒரு நாள் இது வந்து எல்லாமே கொண்டாடணும். மளிகை சாமான்லாம் எல்லாமே வரணும். இலை எடுத்துட்டு இலை வாங்குறது முதல் இல்லாமல் இலை எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க முதல் கொண்டு காசு கொடுக்கணும். இலை வாங்குற இலை எடுக்கிறவங்க ஒரு நான் மாதத்துக்கு 1500 கேட்குறான் இலை எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு குப்பை எடுக்கிறது 1500 கேட்குறான். சில இடத்துல வந்துங்க பாருங்க, இலை எடுக்கிறது கூட அவங்களே எடுத்துக்கணும்னுவாங்க. நான் அப்படி இல்லை, அது இலை வந்து சாப்பிட்டு நீங்களே எடுத்துக்கணும். ஆந்திரா 2 பேரும் சொந்தத்து போனாங்க பாரு, எதுவுமே எடுக்க மாட்டாங்க, அன்பாக கவனிக்கிறாங்க. அதுதான் சார் முக்கியம். உணவோட நம்ம அன்பை பரிமாறுறதும் ரொம்ப கொடுத்துருக்கோம். நம்ம சக தொழிலாளியும் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க, தப்பு கிடையாது. அதுதான் முக்கியம். முகம் காட்ட மட்டும் இல்லை, யாருன்னா ரோட்டில் முடியாதவங்க விழுந்து கிடந்தாலும் இது பண்ணாலும் நானும் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். நானே கூட வந்துட்டு நமக்கு அறிமுகம் இல்லாத ஊரை நம்ம போயிட்டே இருந்துடும். இவர் போகவே மாட்டார். அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டோ இல்லை அந்த எமர்ஜென்சிக்கு வந்து பண்ணுவாங்க பாருங்கள் 108, அவங்கள வர வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இல்லைன்னா அவர் ஆட்டோவில் ஏற்றி விட்டு அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி சுற்று போட வச்சு நிறைய செஞ்சுருக்காங்க. நிறைய இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். பிரைவேட் ஆமாம், இங்கே பிரைவேட் கூட்டு வந்துருக்கேன். ஏன் சார் அதில் சொல்கிறேன், அந்த இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இதில் இது அம்மாங்களா? இது அம்மா இல்லை, அம்மா இல்லை, ஒரு பாட்டி ஒருத்தவங்க. இவங்க உலக ஃபேமஸ். எங்களுக்கு ரொம்ப இவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க பாட்டி. கிரிவல பாதையில் இருந்தாங்க. கிரிவல பாதையில் யாரும் இல்லாமல் இருந்தாங்க. நம்ம சாப்பாடு ஒரு வேலை போட்டோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. சாப்பாடு போட்டால் ஜாலியாக பேசிட்டு வருவோம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிண்டல் பண்ணிட்டு வருவோம். ஓம் நமச்சிவாய. வா வா மீனா, நெக்ஸ்ட் வா மேடம். ஓம் நம சிவாய, வாழ்க பல்லாண்டுகள். தலையிலேருந்து எடுக்கணுமா? சரி சார். ஓம் நம சிவாய நமக. நாமளே இருக்கிறவரை நல்லா இருக்கணும். நமச்சிவாய், சந்தோஷம். நமச்சிவாய். நான் என்ன தலையிலேருந்து எடுக்கணுமா? ஓம் நம சிவாய. சந்தோஷம் ஐயா, வாழ்த்துறதுக்கு வயது இல்லை, வணங்குறோம். நமச்சிவாய, நமச்சிவாய். வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஆனந்த ஐயா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாங்க ஓம் நம சிவாய். சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லக்கூடாது, நம்ம சாப்பிட்டு உங்கள் எதிர்க்க வெளியே போட்டு சொல்லணும். நாங்கள் ரொம்ப நல்லா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க சாப்பிடுங்க சாமி. உட்காருங்க, இப்படி உட்காருங்க, கை கழுவிட்டு உட்காருங்க. இது பெரிய ரிஸ்க். அதை விட அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. இது பயங்கர ரிஸ்கியாக இருக்குது. இலை வரலனாலும் சரி, ஒரு பாயாசத்துக்கு வரலனாலும் சரி, ஒரு அப்பளத்துக்கு வரலனாலும் சரி, அதுவும் ஒரு பெரிய ரொட்டீன் இல்லை. அது நம்ம அன்றைக்கி வெறும் சாம்பார் ஒரு ஒயிட் ரைஸ் பண்ணிது மிகப்பெரிய ஒரு இது இல்லை. ரொம்ப பரவாயில்ல, அண்ணாமலையார் கொண்டு போயிட்டு இருக்காரு. எல்லாம் பாக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் பாக்ஸில் வாங்கி போயிடுறேன். சரி, நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க சாயந்தரத்தில் வச்சு சாயந்தரத்தில் வச்சு குட்டி பையவா சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. சாமி இன்னைக்கு ஸ்பான்சர் நம்ம 5 வருஷம் சப்ஸ்கிரைபர். இவர் 5 வருஷமா நமக்கு வந்து 5 வருஷமா? ஆமா, ஒரு 3 மாசம் ஒரு வாட்டியாவது இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது அவரால் முடிஞ்சது கண்டிப்பா ஸ்பான்சர் பண்ணிடுவாரு. உண்டி ஒன்று வச்சிருக்காரு. உண்டி ஒன்று வச்சு அதில் சேர்த்துக்கினே வருவார். 1 டே ஃபுட் சர்வீஸ்க்கு அன்னதானம் கொடுக்கணும்னு. அது 3 மாசத்துல சேருதோ 6 மாசத்துல சேருதோ எடுத்துட்டு வந்து அப்படியே உண்டியோடு அப்படியே அந்த உண்டியில் இருக்கிற சில்லற காசோட எடுத்துட்டு சார் உங்களுக்காக சேர்த்து வச்சது. அந்த மாதிரி அவங்க இப்போ இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும். பரவாயில்ல, உண்டி வாங்கினோன்னு அடியார்கள் வயிறு நிறைய வைக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் சிறப்பு செய்யணும்ல, யார் செய்கிறாங்க இப்போ எல்லாம்? அது வரைக்கும் செஞ்சு வரைக்கும் ஒரு சந்தோஷம். பேர் என்ன தம்பி? ஷாம் பிரசாத். ஷாம் பிரசாத். ஷாம் பிரசாத். உன் பேர்? மோஷிதா. மோஷிதா. நல்ல பேர், நல்ல பேர், நல்ல பேர். நல்லா இருக்கணும் சாமி. அடிமாடுகளும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உடல் ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அண்ணாமலை அது செய்யட்டும். இன்னும் மென்மேலும் நாங்கள் உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? நல்லபடியாக நடக்கட்டும். இன்னும் நிறையா செய்யுங்க. சரி, நீங்களும் நல்லா இருக்கணும், அடையிறதுக்கும் செய்யுங்க. அண்ணாமலை அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சரி சரி, நல்லபடியாக இருக்கணும். நல்லா தம்பி 5 வருஷம் செய்கிறாப்புல, நல்லா 5 வருஷமாக அடையிறதுக்கெல்லாம் யாரும் எந்த குறையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக செய்கிறாப்புல. அந்த சாப்பாட்டுக்காக அங்கேருந்து நாங்கள் வந்து ஒடியறோம் கோயிலேருந்து. எங்க துர்க்கம்மன் கோயிலேருந்து வராரு. துர்க்கம்மன் கோயிலேருந்து அது வராரு. அதனால தம்பி வந்து சிறப்பு. நம்ம துர்காமன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு முருகர் இருக்காருல்ல, முருகர் சன்னதி துர்காமன் கோயிலுக்கு முன்னாடி ரோட்ல, அந்த கோயிலுடைய பூஜை ஐயர் இவர் தான். அதனால் ரொம்ப அருள் இருக்குது. வினோத்துக்கு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. சில பேர் நிறைய பேர் செய்வாங்க, முடியாது அவங்களால, அது விட்டுட்டு போயிடுவாங்க. அது வந்து உள்ளார்ந்து ஆத்ம திருப்தியாக செய்கிறதுனாலையும் அண்ணாமலை கருணை இருந்தால் மட்டும்தான் உங்களை மாரி உங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க முடியும்.
அவன் கருணை வேணும், நீ கொடுக்குறதுக்கும் அவனுக்கு கருணை வேணும். நீ கொடுப்பான்னு சொல்லி கருணை வேணும். எல்லாரும் கிடைக்காது, கோடிக்கணக்காக அது காசு கொடுப்பாங்க, மனசு வராது. ஆனால் நீங்கள் ஒரு உண்டியல் ஒன்று தயார் பண்ணி அதில் 10 பேட்டை அதை சேமித்து உணவு கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வேற யாருக்கும் அவர் வேற யார்ட்டும் இல்லை, அவருடைய பணம் வந்து ஒரு 10 ரூபா. அதாவது என்னன்னா டெய்லியும் கடை முடிச்ச உடனே ஒரு 10 ரூபா இது வந்து அன்னதானத்துக்கு போட்டிருக்காரு. ஆமா, அது போட்டு அது அது ஒரு வாட்டி 2 மாசத்துலேயே கூட சேர்ந்துடும். வந்துடுவாரு, சார் எனக்கு பண்ணி கொடுங்க சார், ஒரு நாள் கொஞ்சம் சார் இன்னைக்கு கொஞ்சம் சார் நீங்க போனாலும் வாங்க சார் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம். அளவுக்கு வளர்ந்து இதெல்லாம் நெருக்கடி, இந்த ஊரெல்லாம் செய்யறது அவ்வளோ தெரியும் சாமி. என்னென்ன தொந்தரவு எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காரு. கடந்து வர்றது ரொம்ப லேசானது கிடையாது. இங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணாவே கஷ்டம். அது அன்னதானம் போடுறதுன்னா இன்னும் நெருக்கடிங்களா. அதுக்கு தூரம் சிறப்பாக 5 வருஷமாக கண்டினியூவாக செஞ்சுட்டு இருக்கா. அப்படிலாம் ஒரு நாள் கூட எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறப்பல இப்போ மேலும் இப்போ சிறப்படைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப சந்தோஷம். நான் அடியில் உட்கார வச்சுட்டு சாப்பிட போகிறது எவ்வளோ எல்லோரும் கிடைக்கிறது பார்க்குறது. ஏதோ நாங்களும் கொஞ்சம் பாக்கியம் கிடைச்சி கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம். விபூதி கொடுங்க. ஆரோக்கிய பவாய் நம்ம நமச்சிவாய சாமி. எங்கே மொட்டை போட்டீங்க? அண்ணாமலை இருக்குது தலையில தான் சாமி. இங்கே போட்டாவே அண்ணாமலை இருக்குது தானே? இல்லை சாமி, எங்கள் குலதெய்வத்துக்கு குலதெய்வம் கும்பிடுவோம் ஆடி மாதத்தில். குலதெய்வம் கும்பிடணும் சாமி. அவர் டிஃபன் எடுத்து வந்துடுறாரு. இப்போ டிஃபனில் கொடுத்து அனுப்புங்க. இந்த மேக்ஸிமம் பார்சல் போகிறது இப்போ அதிகம் லெவல். இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு ஏன்னா அவங்க ரெண்டு எதுக்கு பார்சல்னா இப்போ காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் மத்தியானம் லேட்டாக சாப்பிட்டு நைட்டு கூட சாப்பிடுவோம். சரி, வேறு மத்தியானம் சாப்பிட்றது அவங்க 2 பேர் சாமி. ஒரு பட்டையை வைங்க சாமி. மழைன்னு தெரியுதா? ஒன்றும் தெரியல, பட்டையை வைங்க. எங்களுக்கு அதே மாதிரி தான் வைக்கிறேன். வாங்க வாங்க. அப்படிதான் நல்லா அழகாக தெரியிட்டோம். நீட்டாக இருக்கும். அண்ணா சாப்பிட்டியாண்ணா? மேலே போட்டது நேற்று போட்ட மாலை. சரிங்க சார். சரி சரிங்க, போடுங்க. சாமிக்கு போடுங்க, நமக்கு வேணாம். முருகன் மேலே போட்டது அண்ணாமலையாருக்கு போடுங்க. ஏறிங்க. நம்ம அந்த கோயில், நம்ம கோயில் சாமி தானே? அந்த கோயிலில் முருகர் கோயிலில் தானே? ஆமாம். சரி சரி. சாமி வந்து நான் வந்து நம்ம போட்ட போடுவோம். சாமி வந்து மிலிட்ரி ரிட்டர்ன். ஆமாம், மிலிட்ரிக்கார் அவர். ஆர்மி சர்வீஸ் முடிச்சுட்டு சாமியாராக வந்துட்டார். சாமி இப்போ இந்த பென்ஷன்லாம் யாருக்கு போகுது? சிரிக்கிறாரு வேற. சூப்பர். அடிச்சிடலாம் சாமி, அடிச்சிடலாம். ஓம் நமச்சிவாய. இதே போட்டதான் நம்ம வீட்டில். அப்படிங்களா? சரி. இது வந்து யாருக்காக வாங்கினா, இது வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் 4 மாதமாக வீட்டில் இருக்குது. டைரக்டர் விக்ரமன் சாருக்காக வாங்கினது. அவரை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். வாங்கிட்டு போகலான்னு போது அப்போ ஒரு சூழ்நிலை அவர் கொஞ்சம் வெளில போயிட்டார். அப்புறமா என்ன பண்ண, இன்னொரு படம் ஒன்று அவருக்காகவே ரெடி பண்ணி அன்புடன் விக்ரமன் சார் சொல்லி அவருக்கு அப்புறம் கொரியரில் அனுப்பிச்சு விட்டேன். அந்த படம் இப்போ இங்கே வந்து ரொம்ப நல்லா என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்க. இதோட ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். சரிங்க. நீட்டாக இருக்கும். அப்போ ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு மங்களகரமாக ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். சரி, இன்னும் வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். வாங்க. சரி, எவ்வளோ வாங்க பெஞ்சுங்க மட்டுமே. நீங்கள் ரெடி பண்ணும்போது என்கிட்ட சொல்லவே இல்லை. பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க முடிய போகிற டைமில். இல்லை, அது சர்ப்ரைஸாக கொஞ்சம் எல்லாமே அது நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது. வீடியோவில் அதான் நம்ம ஏதாவது வந்துட்டு நம்ம என்ன வந்துட்டு இது பண்ணி ஸ்பான்சர் சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நம்ம பார்த்துக்கலாம் சார். வாடகை தானே இதெல்லாம் சொல்கிறேன். நான் யாருக்கிட்டையுமே ₹1 சத்தியமாக சொல்கிறேன். தெரியும் சார். யாருக்கிட்டையுமே ₹1 வாங்கி நான் அதை ஒரே ₹1 கூட யார்ட்டையும் கிடையாது. தெரியும் சார். இன்னைக்கு தான் மீனாவா என்னென்ன இருக்குதோ காய் கருத்தில் இது மட்டும் போடு, தாலி செட் மட்டும் போடு, மீது எல்லாமே விடு, பரவாயில்ல, நம்ம கடவுள் நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க. பத்திரம்.
மீனா சாரி சார். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்க, அடிக்கடி வாங்க. நல்லா படிக்கணும் ஷாம். பாய் பாய் பாய். வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க வாங்க. பார்த்தீங்க நல்லா படிக்கிறாங்களா? 9th தான் 10th ஒரு இது பிடிச்சி செம்ம போயிடுறாங்க அவனை. 3 வருஷம் போட்டு புரிஞ்சிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சரிங்க சார், பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். சாப்பிட்டீங்களா? நான் 4 வருஷமா சாப்பிட்டுலாங்கிறேன். இங்கேயா? பார்சலு. பார்சலா? பார்சல். நீ போயிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? இருக்குறா? ஓ அதையா? இல்லை நான் எல்லாம் கொடுத்துட்டேன். யாருக்கு கொடுத்தா? எடுத்தாச்சு, போறது தான். யார்கிட்ட கொடுத்தா? யார்கிட்ட கொடுத்தா? சரி, நல்லா இருக்கிறியா? ரெடியா இருக்குன்னா ஹாப்பியா இருக்கேன்ப்பா. சந்தோஷம். எப்படின்னா எனக்கு இங்கே இருந்த ஒன்று இல்லாட்டி ஒன்று, 2 ஒன்று தான். ஆனால் நான் வந்தது இப்போ இதை படிச்சுக்க, தெரிஞ்சுக்க இந்த உலகத்தை. தெரிஞ்சிட்டியா? ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டா? ஐயோ சொன்ன வைக்கேடு, அது சொல்லக்கூடாது. அதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லா. சரி, தெரிஞ்சுக்கிட்டியா? விடு விடு விடு. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அனுபவப்பட்டு தான் தெரிய முடியும். சொல்லி கொடுத்தா சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியாது. அனுபவப்பட்டு தான் சொல்றது பெஸ்ட் கிளாஸ். சாப்பாடு, ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், வடை, இதுவே போதும். சாம்பார் டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரசமும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இப்போ கூட்டு பொரியல் வடையெல்லாம் இருந்துச்சு. பாயாசம் வந்து காலி. 2-3 பேர் கப்பல் வாங்கி போயிட்டாங்க. ஓஹோ, பாயாசம்லாம் நேற்று இந்த ராமன் பிள்ளைல அவர் சொன்னார், வடை அங்கே வண்டே ஃபுட்டு சாப்பாடு போடுறாரு, சூப்பர், நான் அங்கே தான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. என்னையும் இப்போ இன்னைக்கு நான் வரேன், நம்ம 2 பேரும் ஒன்றா போகணும். நான் கொஞ்சம் லேட். 11 மணிக்கு தான் வந்துரு. 11 மணிக்கு ஸ்டார்ட்டு. 10:30 மணிக்கு ஸ்டார்ட்டு. 10:30 மணி ஸ்டார்ட்டு. 12:30க்கு முடிஞ்சிடும். இப்போ மணி 1 ஆகுது. ஒருத்தர் 2 பேர் யாருன்னா வந்து, ஒருத்தர் 2 பேர் அப்படியே வந்தாங்கன்னா ஒன்று சாப்பிட்டு இருப்பாங்க. கூட்டம் எப்படி வருதா? அதெல்லாம் எல்லாருமே, சாமியாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாம். சரி, இந்த வழியை நல்லா கிளீன் பண்ணிடலாம். வாடகை கேட்டால் கொடுத்தாங்கன்னா பண்ணிடலாம். வாடகையா? இவங்க யாரு? பழைய யாருன்னே தெரியல. பேனில் சுடிதார் போட்டுட்டு வந்தாங்களே, டாட்டா போட்டுக்கிட்டு, அது நீங்கள் தானா? இன்னும் சேலை ஒடிச்சிருக்கீங்க, எல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கு. எது கரெக்டாக அமைது, நமக்கு இதான் அமையணும். கடவுள் நம்ம இத்தனை வருஷமா சுற்றினே இருந்தியாடா, ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. நம்ம எதுவுமே நம்ம செயல் கிடையாது. மேட் பை காட். கடவுள் இயக்கலாம், நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். என் கூத்தாடிகள் தான் நம்ம. நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு ஒரு ஐயா ஏத்துக்கிட்டாரு, இன்னொருத்தங்க வந்து ஒரு 30 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐயா 200 பேருக்கு தான் ஏத்துக்கிட்டாரு, இன்னொரு 30 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நவீன் மனோகரன், அரவிந்த் மனோகரன் அவங்க சார்பாக. நவீன் மனோகரன், அரவிந்த் மனோகரன் அவங்க சார்பாக. நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன், நோயற்ற வாழ்வையே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாத வாழ்வு தானே குறைவற்ற செல்வம். இது என்ன விஷயம்னா, நோயற்ற வாய்வு குறைவற்ற செல்வம் தான். நோய் இல்லாம உட்காந்து இருப்பாங்க, காசு இல்ல அது இல்லைன்னு திங்க் பண்ணியே நோய் வந்துருது. என்ன பண்றது? காசு இல்ல, பணம் இல்லைன்னு. ஆரோக்கியமாவும் இருக்கணும், கொஞ்சம் அவங்க ஓட்டுறதுக்கு சம்பாதிப்பாரு. நோய் இல்லாம இருந்தா அவனுக்கு. ஆமா தாத்தா, நோய் இல்லாம இருக்கிறவங்க கூட நோய் இல்லாமலே உட்காந்து வச்சுக்க சம்பாதிக்கலாம். அது சோம்பேறி. அப்ப வந்து எப்படி வந்து நமக்கு வந்து குறை இல்லாம இருந்திருக்கோம் செல்வம் வரும். ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன், வேர்ல்டு பூரா போகுதா? வேர்ல்டு ஃபுல்லா போகுது. வேர்ல்டு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. இதை கேட்டுக்குங்க. உழைச்சிக்கிட்டு சாப்பிட்டு உழைச்சி சாப்பிட்டா நோய் நொடி இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? உடல் இன்ஜின் வந்து நல்ல வேலை செய்யும், ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், கார் பங்களா வேணுமா வாங்கலாம். நீ பாட்டுக்கு தின்னுவதும் பேலுவதும் தூங்குவதுமா இருந்தால் சரிப்பட்டு வராது. இந்த சோம்பேறி வேலையெல்லாம் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. இந்த உடம்பு நல்லா இருக்கும்போது கடவுள் கொடுத்தது, கடவுளே கடவுள் தான் உனக்கு எல்லாத்தையும் நல்லா தானே கொடுத்துருக்காரு. அப்படி உழைச்சி சாப்பிடு. இங்கே பூமியில் என்ன குறைவு? இந்த உலகத்தில் ஒன்றுமே குறைவு இல்லை சாமி.
எல்லாமே கடவுள் பூர்ணமாக கொடுத்துட்டார். எறும்பு, கொசு, கிசு, பூச்சி, புழு எல்லாம் மனுஷன் விலங்குகள் எல்லாத்துக்குமே எல்லா தானியமும் இங்கே இருக்குது. நீ தான் அதை எடுத்துக்கணும், நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் சாப்பிடணும். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணாட்டி இதெல்லாம் வருமா? முயற்சி பண்ணணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். நீ பாட்டுக்கு சும்மாவே இருந்து சாப்பிடாதுக்கா வந்து கடவுள்கிட்ட போய் கடவுளேன்னு கேட்டால் கடவுளே அப்படி உனக்கிட்ட இது பண்ணி வந்தாருன்னா நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீ என்ன கேட்ப? கேட்கறதுக்காவது யோசிக்கணும்ல, கேட்கறதுக்காவது யோசிக்கணும்ல. நம்ம அதை கூட யோசிக்க மாட்டேன். கடவுளே வந்து எதனா பார்த்து கொடுப்பாரு, அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சோம்பேறித்தனம். இப்போ கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவா? நான் உன்னை விட பெரிய பிச்சைக்காரப்பா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட எல்லாம் இருக்குது பார்த்தியா? நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறேன். உனக்கிட்ட கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே நல்லா தானே இருக்க, எல்லாம் உழைச்சி சாப்பிடலாம்ல, என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லு? இன்னும் சொல்ல முடியாது. காசு கொடு, பணம் கொடு, கார் பங்கு எல்லாம் கொடுன்னு கேட்டால் அவர் என்ன? கடவுள்கிட்ட கொடுன்னு மட்டும் தான் கேட்குறோம். என்றைக்குமே நம்ம வந்து அதெல்லாம் வராது. நீங்கள் என்னதான் கேட்டாலும் விழுந்து விழுந்து எத்தனை சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டா கேட்டாலும் அதெல்லாம் நடக்காது. உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. நீ முடிஞ்சா எடுத்துக்க, சம்பாதிக்க. கார் வேணுமா, ஃப்ளைட் வேணுமா, ஹெலிகாப்டர் வேணுமா, அது வாங்க வாங்க. சரி தாத்தா, நன்றி. நம்ம அப்புறமா பேசலாம். நன்றி, நமச்சிவாயம். பேசினே தான் நீ பூரா பேசுவோம். நாளைக்கு பேசலாம். டாக்டர் நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். கிரிவல ரோட்டில் நல்ல ஒன் டே சர்வீஸ் சாதுக்கள் சன்னியாசி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புதுசாக இது தேட்டத்தில் நடத்துகிறாங்க, நல்லாயிருக்கு. வாங்க போயிட்டு. அற்புதம் அற்புதம் அற்புதம். அரிசி உணவு அற்புதம். Shiva, Arunachala, Shiva, Arunachala.